இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட் இஸ் ஹியர் அப்படின்ற ஒரு காமெடியான சைனீஸ் மூவி தான். வாங்க பட உலகத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் சுஜியை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா சரியான படிப்பாளி. எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருப்பாள். சுனாமி வந்தால் கூட அவள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாள். அவங்க கிளாஸில் ஸ்போர்ட்ஸு என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாள். புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாள். கிளாஸில் யாராவது பிட் அடித்தாங்கன்னா ஐயோ பாவன்னு விட மாட்டாள். சார்கிட்டே டேரெக்டாக போட்டு கொடுத்துருவா. அவ்வளோ ரொம்ப உத்தமி. அதுக்கப்புறம் கிளாஸில் யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் அவள் பாட்டுக்கு ஹெட்செட்டை போட்டு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாள். இப்போ ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோனோட அம்மாவும் என் பொண்ணை நான் என்னோட அமெரிக்கா கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளோட அப்பாவும் அதெல்லாம் முடியாது, என் பொண்ணு என் கூட தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இன்னொரு ஆளை காட்டுறாங்க. அதாவது ஹீரோனோட அம்மா சின்ன வயசுல ஹீரோனே அவங்க அப்பா விட்டுட்டு வேறொருத்தரோட போயிட்டாங்க. இப்போ அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ பொண்ணை நான் கூட்டு போவேன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பொண்ணுக்கிட்டே உனக்கு அமெரிக்காவில் தான் நல்ல படிப்பு இருக்குது, நீ அங்கே வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு உங்கள் அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்டை சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போனால் நல்லா படிக்கலான்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோனோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. இருந்தாலும் எப்போ பாரு அவர் ஃப்ரெண்டு 3 பேரோடய உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது. அங்கே ராம்கி சாரும் இந்த தடவையும் கிளாஸில் சுஜி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கா, அவளை படிப்பில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அவங்க அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாங்க சார், நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க, உங்கள் பொண்ணை எப்படி படிக்க வைக்கிறீங்க, அவள் எப்படி எஃபர்ட்ஸ் போடுறா, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க, மேலே பேசுங்கன்னு கூப்பிட்றாரு. இவரும் தட்டு தடுமாறிக்கிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு போய் கரெக்டாக அந்த சார் மேலேயே வாமிட் எடுத்துறாரு. அந்த அளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு. இவர் வாந்தி எடுத்த விஷயம் அந்த ஸ்கூல் ஃபுல்லாக பரவி எல்லாருமே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனுக்கும் தெரிஞ்சு அவளுக்கு செம கோவமாகுது. அதே கோவத்தோட வீட்டுக்கு அவளை அவங்க அப்பா கிட்ட நான் அம்மாவோட அமெரிக்கா போகிறதுக்கு சரின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். என்ன சரின்னு சொல்லிட்டேன், உனக்கு எவ்வளோ தைரியம், யாரை கேட்டு இந்த முடிவெடுத்த? நான் யாரை கேட்டு முடிவெடுக்கணும், அது என்னோட இஷ்டம். நான் படிக்க போகிறேன், நான் அம்மாவோட தான் அமெரிக்காவில் போய் இருக்க போகிறேன். நீங்கள் என்னை எப்போ பாரு அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க. அதுவும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் வாமிட் எடுத்திருக்கீங்க. எங்கள் கிளாஸ் பிள்ளைங்களாம் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா, என்னால் இந்த ஸ்கூலில் படிக்கவே முடியாதுன்னு கத்துறா. அதனால என்ன, இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் 1 மாதத்தில் மறந்துடுவாங்க. இதுக்காக நீ என்னை விட்டுட்டு போறியா? வேறு ஏதாவது விஷயத்தில் நான் உன்னை கோவப்படுத்திருக்கேன்னா சொல்லு. நீங்கள் நிறையா விஷயத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க, எனக்கு உங்களோட இருக்க சுத்தமாகவே பிடிக்கலன்றா. இவர் கோவமாக அங்கே இருக்கிற ஒரு பாட்டில் தட்டி விட்றாரு. அதோட ஒரு சில்லு கரெக்டாக அவள் கன்னத்தில் பட்டுருது. அவள் இன்னும் டென்ஷன் ஆகி எனக்கு உங்கள் மகளாக இருக்கவே பிடிக்கல, சுத்தமாகவே பிடிக்கல, உங்களையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவமாக அழுதுகிட்டே இங்கேருந்து ஓடுறா. இவரும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறாரு. மழை வேறு நல்லா சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் முன்னாடி போய் விழுந்துடுறா. இவளை காப்பாற்றுறதுக்காக உங்கள் அப்பாவும் இவளை போய் பிடிக்கிறாரு. அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததில் அங்கே கடைக்கு முன்னாடி இந்த ஒரு விளம்பர பிறகு இவங்க 2 பேர் மேலேயும் விழுந்துருது. அடுத்த நாள் காலையில் ஹீரோனோட அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் என்னம்மா எந்திரிச்சிட்டியா, உனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. என்னது எந்திரிச்சிட்டியா, எப்படி இருக்கியா, என்ன லூஸ் ஆயிட்டியா, என்ன உன்னோட 2ஆவது ஹஸ்பண்ட் நினச்சியா, ஒழுங்கா தூரப்போ, என்னம்மா ஆச்சு, நீ என்னென்னமோ பேசுகிற, ஏச்சி ஆகிட்டு போ அப்படின்னு கோவமாக கத்துறா. ஐயோ டாக்டர், என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு, வந்து பாருங்கன்னு கத்திக்கிட்டே அவள் டாக்டரை கூப்பிட போயிடுறா. இந்த பக்கம் உங்கள் அப்பாவோட ரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே எப்படா இருக்குது, இப்போ பரவாயில்லையா, என்ன அங்கிள் என்னாச்சு, ஏன் இப்படி கேட்குறீங்க, என்னது அங்கிளா, என்னடா சொல்கிற. அதுக்கப்புறம் 2 பேரும் எந்திரிச்சு போய் கண்ணால் பார்க்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது அப்பாவோட உடம்புக்குள்ளே பொண்ணும், பொண்ணோட உடம்புக்குள்ளே அப்பாவோட சோலும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஷாக்கான 2 பேரும் ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துட்டு 2 பேரையும் பார்த்துக்கிட்டு மாற்றி மாற்றி அப்பா மகளே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ பொண்ணுக்காரியும் என்ன இது, என் உடம்புக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனை அடித்து பார்க்குறா. இதே தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோயினோட அம்மாவும் என்ன தைரியம், என் பொண்ணை நீ அடிப்ப, நான் இருக்கிறப்பே நீ இப்படி அடிக்கிறியே, நான் இல்லாதப்ப நீ என்ன பாடுபடுத்தோன்னு சொல்லிட்டு அப்போ உடம்புல இருக்கிற பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா என்ன ஏமா அடிக்கிறீங்க, நான் தாம்மா சுஜி, அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நம்ம 2 பேர் சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறா. உடனே அவன் இங்கே பாருடி, அவள் சொல்கிறது உண்மைதான், எங்கள் 2 பேரோட சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏண்டா மொட்டை மண்டை என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனையே போட்டு அடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நிறையா டெஸ்ட்லாம் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே விழுகிறது, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. ராத்திரி ஆகுது, அப்பா வரணும். சரி சரி நீ போய் தூங்கு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சீக்கிரம் எந்திரிக்கணும் போ. அப்பா ஏன் உடம்புல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். என்னது நான் ஸ்கூலுக்கு போகணுமா, என்னாலாம் முடியாது, ப்ளீஸ்ப்பா எக்ஸாம்ஸ்லாம் வருது, எனக்காக நீங்கள் தான் போகணும், தயவு செஞ்சு போங்கப்பான்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. வழக்கம் போல் போடுற பிங்க் கலர் நைட்டியை போட்டு தூங்கிட்டு அவங்க அப்பங்காரனை அடித்து எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு, இங்கே பாருங்கள் நான் ஸ்கூலில் யாரோடையுமே பேச மாட்டேன், நீங்களும் அது மாதிரி யாரோடையும் பேசக்கூடாது, இந்த டைரியில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் எழுதி வச்சுருக்கேன், இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைரியை கொடுக்குறா. இவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்கள பார்த்ததும்
வாங்கடா, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சேர்ந்து ஒன்றா தண்ணி அடிக்கலாம். என்னது தண்ணி அடிக்கலாமா? நீ பேசுகிற விதமும் சரியில்லையேம்மா. ஆஹா, சும்மா அங்கிள், சும்மா கலாய்ச்சி. எங்கள் அப்பாவை தண்ணி அடிக்காமல் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தப்பிச்சு கிளம்பிடுறான். ஸ்கூலுக்குள்ளே போனோமே அங்கே வர பசங்களுக்குலாம், தம்பி நீ என்ன கிளாஸ்டா, என்னடா படிக்கிற, பொண்ணு கேன்டீன் இங்கேமா இருக்குது, நீ எங்கிட்டமா போகிற அப்படின்னு எல்லாட்டையும் பேசுகிறான். ஆனால் இங்கே இருக்கிற யாருமே இவளுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன இது, ஒரு ஆள் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு இவரும் திருன்னு முடிக்கிறாரு. ஒரு வழியாக ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்டையா கேட்டு கிளாஸை கண்டுபிடிச்சி போயிடாரு. கிளாஸ்க்குள்ளே ராம்கி சார் நிற்கிறாரு. அவரை பார்த்தா வேகமாக போயிட்டு, சார் நீங்களா, எப்படி இருக்கீங்க, அன்னைக்கு ஏதோ தெரியாமல் வாந்தி எடுத்துட்டேன். என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னம்மா வளர்ற? ஒன்றும் இல்லை சார், எங்கள் அப்பா வாந்தி எடுத்ததுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். சரிம்மா போய் உட்காருன்னு சொல்கிறாரு. இவரும் ஒரு தப்பான டெஸ்கில் போய் உட்கார, இது என்னோட டெஸ்க்குன்னு அந்த பொண்ணு சொல்ல, எந்த டெஸ்க்காக இருந்தால் என்னம்மா, எங்கே உட்காந்தாலும் படிக்க தானே போகிறோன்னு சொல்லிட்டு போய் வேறு டெஸ்கில் உட்காந்துக்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த கட்டுரை போட்டியில் சுஜி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கா, எல்லோரும் கிளாப் பண்ணுங்கன்னு சார் சொல்கிறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கிளாப் பண்ணுறாரு. ஆனால் அவரை தவிர யாருமே கிளாஸில் கிளாப் பண்ண மாட்டுறாங்க. இதை பற்றி தான் அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவள் தான் யார்கிட்டையும் பேச மாட்டா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இந்த பக்கம் அப்பா உடம்புக்குள்ள இருக்கிற பொண்ணுக்காரையும் கடையை நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கிற அப்பங்காரனை சார் மேலே கூப்பிட்டு நம்ம அந்த சம்ம போடுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே போட தெரியல. சாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா. ஆனால் அவள் எவ்வளோ டஃப்பான சம்னாலும் போட்டுருவா. சரி இன்றைக்கி ரொம்ப டஃப்பான சம் கொடுத்துட்டே, அதனால தான் அவளுக்கு போட தெரியல, நீ போய் உட்காருமான்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இந்த பக்கம் கடைக்கு அந்த ஒரு ரவுடி பையலும், நான் கஞ்சாய்க்குன்னு போலீஸ்கிட்ட நீ தானே சொல்லி கொடுத்த, இப்போ நான் நினச்சா உன்னை என்ன வேணால் பண்ண முடியும், வர்றியா, கொண்டி வச்சுக்கலாம். இதை கேட்டோடனே அவளுக்கு கைகளெல்லாம் நடுங்கிடுது. ஐயோ வேணாம் அங்கிள், வேணாம், அதெல்லாம் வேணாம். என்னது அங்கிளா, என்னடா புதுசாக பயப்படுற மாதிரி நடிக்கிற, இல்லை வேண்டாம், நான் உங்களோட சண்டைக்குள்ள, நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். சரி நான் எவ்வளோ வேணும்னு யோசிச்சு சொல்கிறேன், இதே மாதிரி பயத்தோடு எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் போயிடுறான். இந்த பக்கம் கிளாஸில் ஒரு பொண்ணு ஒரு மேக்ஸ் செட் வந்து, இதை மட்டும் எனக்கு சொல்லித்தரியா ப்ளீஸ். இல்லைப்பா, எனக்கு சம் போடுற மூடே இல்லை, சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஊக்குவிப்பே இல்லை, அதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு சம் போட முடியும். என்னது சம் போடுறதுக்கு இவ்வளோ தேவையா, நீ தான் அசால்ட்டாக போடுவியே. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் எப்படியாச்சும் இந்த சம்மை மட்டும் கிளியர் பண்ணி கொடு, நான் உனக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன். என்னது சாப்பாடா, நிஜமா வாங்கி தருவியா? நிஜமாக தான், இந்த சம்மை மட்டும் எனக்கு எப்படியா கிளியர் பண்ணி கொடுத்துரு. சரி கொடு, நான் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து நல்லா யோசிச்சு போட்டு பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்லித்தரேன், அந்த சம்மை வாங்கிக்கலாம். அப்போ இன்னொரு பொண்ணு, அப்போ எனக்கும் சொல்லிக் கொடு, நானும் உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன். அவள் தான் நாளைக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி தராளே, எனக்கு ஒரு வயிறு தான் இருக்குது, எத்தனை பேரோட வந்து லஞ்சு சாப்பிட்றது, நீ வேணால் காசாக கொடுத்துட்டியா, ஜிபேயில் போடுன்னு சொல்லிட்டு ஜிபேயில் வாங்கிக்கிறான். ஒரு வழியாக ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. இவரை பார்த்ததும், என்னப்பா ஸ்கூல் எப்படி போச்சு, ஒழுங்காக அமைதியாக இருந்தீங்களா, எந்த பிரச்சனையும் பண்ணல. நானாக இருந்தேன், செம்ம ஜாலியாக இருந்தேன்னு அவர் சொல்கிறாரு. சரி கடையில் என்னாச்சு நீ சொல்லு. ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் வந்தாருப்பா, நான் பயந்தே போயிட்டேன், நீங்கள் தான் அவரை போலீஸில் சொல்லி கொடுத்தீங்களாமே, அவரை நீ மிரட்டினாரு, பயந்துட்டேன். என்னது பயந்துட்டியா, இப்போ நீ தான் இவ்வளோ பெரிய உடம்புல இருக்கில, 2 காட்டுனீங்கன்னா ஓடி இருப்பான், அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. சரி இனிமேல் அந்த ரவுடி பையன் வந்தானா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூப்பிட்டுக்கோ, எனக்கு கணக்கில் 2 இது டவுட்டாக இருக்குது, இங்கே நோட் வச்சுருக்கேன், இதை கிளியர் பண்ணி வச்சுரு, நான் நாளைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த 2 பொண்ணுங்க சம்மு டவுட் கேட்டாங்களே அதை எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. கடையில் இருக்கிற பேடிஎம்க்கு நீங்கள் பெறப்பட்ட தொகை 500, நீங்கள் பெறப்பட்ட தொகை 600ன்னு அடுத்தடுத்து ஒரு 10-15 இது வந்துகிட்டே இருக்குது. என்னென்னா இது கடைக்கு யாருமே இல்லை, காசு மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னு அவளும் திருன்னு முழிக்கிறா. அதுக்கு என்ன காரணம் இப்போ அப்படியே நமக்கு ஸ்கூலில் காட்டுறாங்க. கிளாஸில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அவகிட்ட வந்து எனக்கு இந்த செம்ம கிளியர் பண்ணி கொடுங்க, அந்த செம்ம கிளியர் பண்ணி கொடுங்கன்னு காசை போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணும் வீடியோ எடுத்துகிட்டு அவகிட்ட காமிச்சு, மேக்ஸ் சொல்லித்தர காசு கேட்குறிய, உனக்கு வெக்கமா இல்லை, டியூஷன் போனால் உனக்கு என்ன ஓசிலியா சொல்லி கொடுக்குறாங்க, மேக்ஸ் சொல்லி கொடுக்குறது காசு கேட்குறது தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு, இவ்வளோ தைரியமாக உனக்கு, இரு நான் சார்கிட்ட சொல்கிறேன். ஐயோ சார்கிட்டலாம் சொல்லிடாதம்மா, நம்ம பேசி தீர்த்துக்கலாமா, அப்போ ஸ்கூல் முடிஞ்சது எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. ஸ்கூல் முடிஞ்சதும் அவரும் அதே மாதிரி அந்த பொண்ணை பார்த்து பேச போகிறாரு. அப்போ அந்த பக்கமாக அந்த ரவுடி பசங்களாம் இந்த பொண்ணுங்க கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவரும், ஏண்டா எருமை மாடுகள், அவங்களுக்குலாம் வெக்கமா இல்லை, சின்ன பிள்ளைங்கக்கிட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த ரவுடியோட கையை பிடிச்சி முறுக்குறாரு. இது சேன ரவுடி பொம்பளையாக இருக்குமோடா, வாங்கடா ஓடி போயிடுவேன்னு 3 பேரும் அங்கேருந்து ஓடிடுறானுங்க. அப்புறம் அந்த பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ், நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட அம்மாவும் கடைக்கு வந்துட்டு, நான் அவளை அமெரிக்கா கூட்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், எப்படியும் அவளை நான் கண்டிப்பாக கூட்டு போயிடுவேன்னு அப்பாவோட மக்கள் இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அந்த பக்கம் வந்து அப்பாக்காரரும், நான் எதுக்கு உங்களோட அமெரிக்காவுக்கு வரணும், நான் அமெரிக்காவுக்கு வரமாட்டேன்னு சொல்ல, ஐயோ கொஞ்சம் வாயை மூடுங்க,
டேய் மொட்டை, என் பொண்ணை என்னடா பண்ண? இவ்வளோ நாள் வரேன்னு சொன்னால் இப்போ வரலன்னு சொல்கிறா. அப்பாவை ஏன் திட்டுறீங்க? இது என்னோட சொந்த முடிவு. நான் உங்களோட வரமாட்டேன். ஏய் சுச்சி, உனக்கு என்னாச்சு? நீ எப்பவும் வரேன்னு சொன்ன, இப்போ எதுக்காக திடீர்னு உன் மனசை மாற்றிக்கிட்ட? அம்மா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. என்னது அம்மாவா? இல்லடி, கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு. அவள் ஏதோ குழப்பத்தில் பேசிக்கிட்டு இருக்கா, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். கோவமா வெளியே வந்த அவங்க அம்மாவும் அவங்களோட 2வது ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாக்காரும் ஸ்கூலுக்காக கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு. இரு உன் பொண்ணுக்கிட்ட நான் போய் பேசுகிறேன். சுச்சிமா நில்லுமா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளோதான். அவங்க அப்பாவுக்கு இதோட நல்ல சான்ஸ் கிடைக்குமா? ஓங்கி ஒரே குத்து கண்ணில் அவனும் வீட்டிலேருந்து புலம்பிகிட்டு இருக்கான். என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டா? அவங்க அப்பா மாதிரியே மோசமானவளாக இருப்பா போலன்னு பேசிகிட்டு இருக்கான். அவர் ஸ்கூல் முடிச்சு வந்ததும் பொண்ணு கணிக்குவோமா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நான் அமெரிக்கா போகணும், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விளையாடாதீங்க. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தியா, இதில் நிறையா மேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணி கொடு, நாளைக்கு நான் கொண்டு போகணும். எதுக்கு டெய்லி இவ்வளோ சம் கொடுக்குறாரு அந்த சார்னா அவளும் அதை எடுத்துகிட்டு போயிடுறா. கிளாஸில் ராம்கி சார் வந்துட்டு, பிடி சாருக்கு முடியலையா, அவர் பீரியடை என்னவே எடுத்துக்க சொல்லிட்டாரு, ஸோ நான் மேக்ஸ் நடத்த போயின்னு சொல்கிறாரு. இதை கேட்டால் அப்பாக்காரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எப்போ பாரு பிடி கிளாஸில் மேக்ஸ் எடுக்கிறீங்க, அப்போ எப்போ தான் பிடி விளாடுறது? என்ன சுஜி, எப்போ பிடி இருந்தால் நீயே என்னை வந்து கூப்பிட்டு மேக்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நீயே இப்படி சொல்கிற? அது அப்போது தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ நம்ம நாட்டுக்காக ஒலிம்பிக்கில் நாங்கள் தங்கலாம் வெல்ல வேணாமா? எப்போ பாரு எங்களை கிளாஸ்க்குள்ள அடித்து மேக்ஸ் நடத்தினா நாங்கள் எப்போ விளையாடுறது? எங்கள் உடம்புக்கும் விளையாண்டாதான் தான் நல்லது. ஒழுங்கு எங்களை விளையாட விடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே ஸ்டூடெண்ட்ஸ்? நான் எங்கள்கிட்ட கேட்குறா. அவங்களும் ஆமாம் எங்களை விடுங்கன்னு சொல்ல அவரும் வேறு வழி இல்லாமல் பிடிக்கு விட்டுறாரு. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவரும் சும்மா இருக்காமல் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு பேஸ்கெட் பாலில் கோலாக போட்டு தள்ளுறாரு. இதை பார்த்த செகண்ட் ரேங்க் எடுக்கிற பையனுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இது இவதானா இல்லை இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு. இந்த பையனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண் வந்திருக்கும். அவனும் அப்படியே மெதுவாக ஹீரோயின்கிட்ட வந்து, நீ ரொம்ப சூப்பராக விளாண்ட, என்னோட மியூசிக் பேண்டில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்குறான். இதை கேட்டுட்டு அவரும் யோசிச்சு பார்த்துட்டு, மியூசிக் பேண்ட் தானே, சேர்ந்துக்கலாமேன்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு விளையாடுறது, மியூசிக் பேண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பிஸியாக இருக்காரு. இதை பார்த்தா அந்த சாருக்கும் டீச்சருக்கும் ரொம்ப டவுட்டாக இருக்குது. இவ எப்பயும் படிப்புன்னு சுற்றிட்டு இருப்பா, இப்போ ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்டும் ஹீரோயினை பார்க்கறக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அவகிட்ட போய், நான் உனக்காக தான் அங்கேருந்தே வந்தேன், நீ என்னடா இப்போ அமெரிக்கா வரமாட்டேன்னு சொல்கிற, சரி பரவாயில்ல எங்களோட ஷாப்பிங்காவது வான்னு சொல்கிறாங்க. இவரும் இதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடறாரு. அங்கே போனவர் சும்மா இருக்காமல் அவளுக்கு எக்கச்சக்கமாக ட்ரெஸ் எடுத்துடுறாரு. அது போக எங்கள் அப்பாவுக்கும் நான் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து, அதாவது அவருக்கே அவர் ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு நிறையா. இன்றைக்கி இவனுக்கு மொட்டை அடிக்காமல் விடக்கூடாதுன்னு எனக்கு பசிக்குதுன்னு ஒரு ஆக்டை போட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா காஸ்ட்லியான டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாரு. அந்த செகண்ட் ஹஸ்பண்ட்காரன்ட்டையும் காசெல்லாம் தீந்துருச்சு போல். அவனை எனக்கு தயிர் சாதம் மட்டும் போதுன்னு பாவமாக ஆர்டர் பண்ணிக்கிறான். அப்பா ஹீரோனோட அம்மாவும், முன்னாடி எங்களோட அமெரிக்கா வரேன்னு தானே சொன்னேன், இப்போ மட்டும் ஏன் வேணான்னு சொல்கிறேன், உங்கள் அப்பா ஏதாவது சொல்லி உன் மனசை களைச்சிட்டாரான்னு கேட்குறான். இதை கேட்டு அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, என்ன எங்கள் அப்பா மனசை கழிச்சிட்டாரான்னு அவரெல்லாம் எதுவும் சொல்ல, என்னால் வர முடியாதுன்னு கத்திட்டு அவர் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கடையை செம்ம நீட்டாக வச்சுருக்கா. அப்போ இங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸ்காரங்களும், என்னடா கடையில் நிறையா புதுசாக வாங்கி போட்டிருக்க, சூப்பராக வினன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு சிகரெட் பேக்கெட் எடுக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயினும், என்கிட்ட கேட்காம ஏன் சிகரெட் பேக்கெட் எடுக்கிற, சரி 20 ரூபா கொடு. என்னது 20 ரூபாவா? நான் காசு கொடுக்கணுமா? ஆமாம், சிகரெட் பேக்கெட்டோட காசு. நான் இது வரைக்கும் காசு கொடுத்ததே இல்லை, நீ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதும் இல்லையே, இப்போ மட்டும் என்ன புதுசா? ஓ, இவ்வளோ நாள் கொடுத்தது இல்லையா? இப்போ தான் தெரியுது எங்கள் அப்பா ஏன் அப்படி இருக்காருன்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு, இவ்வளோ நாள் எப்படியோ இப்போ காசு கொடுத்து தான் ஆகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. வேகமாக காசை தூக்கி வச்சுட்டா இங்கே வந்து கோவமாக போயிடுறாரு. ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்பாவும் கடைக்கு வர்றாரு. அங்கே காஃபி மிஷின் இருக்க பார்த்துட்டு, என்னது காஃபி மிஷின் வாங்கியிருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்லை, இதனால் ஏதாவது லாஸ் ஆகிட போகுது. இல்லைப்பா, நான் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், இந்த வழியாக நிறையா ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க, கண்டிப்பாக நமக்கு லாபம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி மிஷின் வெறும் 30,000 தான், நான் உங்களுக்கு லோனில் தான் வாங்கியிருக்கேன், கூடிய சீக்கிரம் நமக்கு இது இன்னும் ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொல்கிறான். அவள் சொன்ன மாதிரியே நிறைய காலேஜ் போகிறவங்க, அந்த பக்கம் வேலைக்கு போகிறவங்களாம் இங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு போகிறாங்க. அதனால் வெளியே நல்லா 2-3 சேரெல்லாம் போட்டு சூப்பராக செட்டப் பண்ணிட்டாங்க. இதில் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வருமானமும் வருது. இப்போ அவங்க அப்பா ஒரு மியூசிக் பேண்டில் சேர்ந்துருக்காங்களே, அதோட இமேஜஸ் எல்லாம் அந்த ஸ்கூலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோனுக்கு செம ஷாக் ஆகிடுது. வேகமாக அவங்க அப்பாட்ட போய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை ஸ்கூலில் போய் படிக்க தானே சொன்னேன், இப்படி நிறைய பேரோட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க, என் படிப்பு என்னத்துக்காகிறது? இங்கே பாருமா, ஸ்கூலில் போய் படிக்க மட்டும் செய்யக்கூடாது, அதுவும் ஃபஸ்ட்டுலாம் யாருமே கூட பேசவே மாட்டாங்க, நீ அவ்வளோ மோசமாக இருந்திருக்க ஸ்கூலில் நிறையா பேர்ட்ட பேசி பழகணும், நம்ம வாழ்க்கை வெறும் படிப்புலேயே முடிஞ்சிடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த செகண்ட் ரேங்க் எடுக்கிற பையன் வர்றான். அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோயினுக்கும் அவனை பிடிக்கும் போல், டே லின்ஷு, நீ என்னடா இந்த பக்கம் உள்ளவான்னு அப்பாக்காரரும் கூப்பிட்றாரு.
அங்கிள் அங்கிள் ஒரு காம்படிஷன் வருதா இல்லை, எங்கள் மியூசிக் பேண்டும் கலந்துருக்கோம், 2 நாள் கழித்து பக்கத்தில் இருக்க ஊருக்கு போனோம், நீங்கள் சுஜியையும் அனுப்பி வைங்கன்னு கேட்குறான். என்னப்பா போட்டிக்கெல்லாம் எதுக்கு, அவள் படிக்கணுமே, ப்ளீஸ் அங்கிள், அதெல்லாம் அவள் படிச்சிருவா, அவள் எப்பயும் போல் நல்ல மார்க் தான் எடுப்பா, ப்ளீஸ் அங்கிள் அனுப்புங்கன்னு கெஞ்சுறான். அவளும் யோசிச்சுட்டு சரிப்பா கூட்டிகிட்டு போன்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்கிறா. இவ வெக்கப்படுற பார்த்து தான் அவங்க அப்பாக்காரருக்கு புரிஞ்சிருது. அச்சச்சோ வெளியே இப்படி மழை கொட்டுதே, அப்பா நீங்கள் போய் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு வாங்க, நாங்கள் கொடையை பிடிங்க போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் 2 பேரையும். ஒன்றா ஒரே கொடையில் போகிறது ஹீரோனுக்கு கூச்சிருந்தாங்களே, அவன் இங்கிட்டு இருக்கவும் வேகமாக அப்படியே நழுவிக்கிட்டு அந்த பக்கமாக கொடையை பிடிக்கிறா. என்னடா இவர் நம்ம இங்கிட்டு இருக்கோம் அங்கிட்டு வைக்கிறான்னு இவனும் வேகமாக அந்த பக்கம் போகிறான். அந்த பக்கம் வரும்போது மறுபடியும் கூச்சப்பட்டு இந்த பக்கம் கொடையை வைக்கிறா. இவனும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்க்குறான். அவள் கூச்சப்படுறேன்ற பேரில் அங்கிட்டு இங்கிட்டு கொடையை மாத்துறா. இவரோட பேரும் இம்சையாக இருக்கேன்னு அங்கிள் நான் டாக்ஸி பிடிச்சி போயிடுன்னு சொல்லிட்டு அவன் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு போயிடுறான். எக்ஸாமும் பக்கத்தில் வந்துருச்சு. ஹீரோன்னு உங்கள் அப்பாட்ட இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நிறைய மார்க்லாம் எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, ஜஸ்ட்டு பாஸாக தான் இருங்கலாம், என் மானமே போயிருன்னு சொல்லிட்டு அவள் முக்கியமான கொஸ்டின்லாம் ஒரு நோட்டில் எழுதி கொடுக்குறா. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அந்த நோட்டே எடுக்காமல் போகிறாரு. இவர் பார்த்து முறைக்க அப்புறம் வேகமாக அந்த நோட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் அந்த நோட்டில் இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு. இவர் மண்டைக்கு ஒன்றும் ஏறல, இருந்தாலும் படிச்சுட்டு இருக்காரு. எக்ஸாமும் நடக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியலை. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது. இவரும் ஒரு பகடக்காய் மாதிரி வச்சு அதில் ஏபிசின்னு எழுதி போட்டு உருட்டி விட்டு ஒவ்வொரு ஆன்சராக டிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராம்கி சாரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காரு. அவர் திருத்தும் போது ஒரு பேப்பரில் எல்லா ஆன்சரும் தப்பாக இருக்காரு. யார்டா இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேரை பார்த்தா சுஜி. அவரும் ஷாக் ஆகிட்டு ஏம்மா ஏதோ கொஞ்சம் நீ விளையாட்டு பிள்ளையாக இருக்க விளையாண்டுட்டு இருக்குன்னு பார்த்தா இப்படி மோசமாக எழுதி வச்சிருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை, ஒழுங்காக உங்கள் அம்மாவை கூப்பிட்டுவான்னு சொல்லிடுறாரு. ஸ்டாஃப் ரூமில் நடந்தது எல்லாத்தையும் சேண்டா எடுக்கிற அந்த பையனும் பார்த்துட்டு போயிடறான். இவரும் வேகமாக அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்திக்கு கால் பண்ணி இங்கே பாருங்க ஆண்டி, ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால நான் ஒழுங்காக மார்க் எடுக்கல, அதுக்கு போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்றாரு. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல, அதனால் எங்கள் அம்மாவை கூப்பிடல, உங்களை தான் எங்கள் அம்மா மாதிரி நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியும்ல, அதனால் நீங்கள் எப்படியாவது எங்கள் சாரோட கோவத்தை தணிச்சிருங்க, ஆனால் இங்கே நடந்த இதே நீங்கள் எங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு ஐஸ் வைக்கிறாரு. உடனே அவளும் ஆமாம் உங்கள் அம்மாலாம் ஒரு ஆளா, எனக்கே அவளை பார்த்தாலே பிடிக்காது, நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் வா பயப்படான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சார் எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு கத்திக்கிட்டே ஸ்டாஃப் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஹீரோனோட உண்மையான அம்மா சார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. செகண்ட் ரேங்க் எடுக்கிற அந்த லென்ஸு பையனும் ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத, வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம் தான், அடுத்த தடவை நீ நல்ல மார்க் எடுத்துருவேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். இந்த மெசேஜை பார்த்ததும் ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. வேகமாக கடையிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறா. பிள்ளையை பெற்ற உண்மையான அம்மா நான் இருக்கேன், நீ தான் அம்மான்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? ஏய் நான் ஏண்டி வெக்கப்படணும், பெத்த பிள்ளைய கை குழந்தைய விட்டுட்டு ஓடி போனில நீ தான் வெக்கப்படணும், நான் இவளை எத்தனை நாள் தூக்கி வளர்த்துருக்கேன் தெரியுமா, சொல்லப்போனால் நான் தான் இவளுக்கு உண்மையான அம்மா மாதிரி, என் புருஷனே ஒரு தருதலை, அவனோட ஃப்ரெண்டு நீ எப்படி இருப்பேன்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸ்டாஃப் ரூமில் ஏதோ சண்டைக்கடை மாதிரி சண்டை போடுறாங்க. கரெக்டாக அந்த டைம் ஹீரோயின் ஸ்டாஃப் ரூம்குள்ளே வந்துடுறா. ஏதோ மார்க்கு கம்மியாயிடுச்சுன்னு கூப்பிட்டு இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சார் சொல்கிறாரு. இவன் நேராக சார்கிட்ட போய் அந்த பேப்பர் வாங்கி பார்க்குறா. எல்லாமே தப்பாக இருக்குது. செம்ம டென்ஷன் ஆகிட்டு உங்களை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை துரத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த அம்மாக்காரியும் என் பொண்ணு மேலே கையை வச்சு உன்னை கொன்றுவேண்டா டேய் நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு அவங்களும் துரத்திட்டே போகிறாங்க. எவ்வளோ ஓடியும் ஹீரோனால அவங்க அப்பாவை பிடிக்க முடியலை. ஒரு இடத்துல மூச்சு வாங்கி உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. நான் எத்தனை தடவை படிக்க சொன்னேன் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகிறா. இதை பார்த்த சாரு அவங்க அம்மாலாம் ஷாக் ஆகுறாங்க. விடுங்க மார்க்கு தானே, சின்ன பிள்ளை தானே, இந்த தடவை மார்க் இருக்கிற நான் அடுத்த தடவை எடுத்துறேன்னு அவங்க சாரு சமாதானப்படுத்துறாரு. ஓடினவர் நேராக இவங்க ஃப்ரெண்ட்லாம் வழக்கமாக விளாட்ற இடத்துக்கு ஓடிடுறாரு. என்னம்மா ஸ்கூல் முடிஞ்சால் வீட்டுக்கு போகிற இல்லையா, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, சரி உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும், இதை கொடுத்துரு. அப்பாவுக்கு காசா, எதுக்கு அங்கிள்? இல்லை நாங்கள் எது எடுத்தாலும் இனிமேல் காசு கொடுக்கணும் உங்கள் அப்பா சொன்னார், நாங்கள் இத்தனை வருஷம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் நிறையா எடுத்திருக்கோம், சாக்லேட் அந்த மாதிரிலாம், இந்த காசை கொடுத்துட்டு எல்லாம் சரியாக போயிடும். இதை கேட்டதும் அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ராத்திரி ஆகுது. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் செம்ம கோவம், உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் மார்க்கு தான் ரொம்ப முக்கியம், விளையாடாதீங்க, மியூசிக் பேண்ட்லாம் போகாதீங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டிங்களா, நானும் உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறேன், மார்க்கையும் எக்ஸாமையும் வச்சு மட்டும் உன்னால் வாழ முடியாது, இந்த வாழ்க்கைக்கு மனுஷ மக்கள் எல்லாருமே தேவை, வெறும் மார்க் மட்டும் வச்சு உன்னால் இந்த சொசைட்டிக்குள்ளே போய் வாழ முடியுமா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை அங்கிள் 2 பேருக்கிட்டையும் காசு கேட்டியாம்ல, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த சிகரெட்டு சாக்லேட் இதுக்கெலாம் காசு வாங்கி நம்ம இந்த கடையை நிமித்திர முடியுமா, அவங்களாம் எனக்காக உயிரை கூட கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட போய் காசு கேட்டிருக்க. ஆமாம் திங்ஸ் எடுத்தால் காசு கொடுத்து தான் ஆகணும், உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மனுஷ மக்களோட மார்க்கு தான் ரொம்ப முக்கியம்னு கத்திட்டு இங்கேருந்து போயிடுறா.
இப்படியே 2 பேரும் பேசிக்காமல் கொஞ்ச நாள் போகுது. ஹீரோனோட பிறந்த நாளுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக லின்ஸும் அவளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவளுக்காக நல்லா மாலை டெக்கரேட் பண்ணி வச்சு கேக் எடுத்து சர்ப்ரைஸாக கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது நிஜமாவே ஹீரோனுக்கு ரொம்பவே அதிசயமாக இருக்குது. ஏன்னா அவள் வாழ்க்கையில் யாரும் இவளுக்கு ஃப்ரெண்டுன்னு இருந்ததில்லை. இவள் பர்த்டே இப்படி செலிப்ரேட் பண்ணதும் இல்லை. உடனே அவங்க அப்பாவும் என் கூட சேர்ந்து எங்கள் அப்பாவும் கேக் வெட்டணும், அதாவது ஹீரோயின் வெட்டணும்ல, அதுக்காக அப்படி சொல்லி 2 பேரும் சேர்ந்து வெட்டுறாங்க. இதெல்லாம் கீழே இருந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவனை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால் தூரமாக இருந்து அவன் இப்போவாது சந்தோஷமாக இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட அருமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினா அவங்களுக்கு கேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கேக் எடுத்துகிட்டு போகிறா. இவங்க காஃபி மிஷின் வச்சனால பக்கத்து காஃபி கடை ஓடாமல் போயிருக்கும். அதனால அந்த ஓனர் செம்ம கான்ல இருந்திருப்பாரு. எப்படியாவது பழிவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் அன்னைக்கு நைட்டு 2 ரவுடிங்களோட வந்திருப்பாரு. ஹீரோயின் கேக் கொண்டு வரும்போது அடிக்கலான்னு அந்த ரவுடிங்க ரெடி ஆவானுங்க. கரெக்டாக அப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்காரங்க வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க 2 பேரையும் போட்டு பரட்டிக்கிட்டு இருப்பானுங்க. டே காஃபி மிஷின் ஆக்கிங்க, காஃபி மிஷின் சொல்லிட்டு அந்த ரவுடிங்க போட்டு ஃப்ரெண்டுக்காரங்களும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, பயந்து போய் அப்படியே நிற்கிறா. அப்போ அந்த கடையோட ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அங்கிட்டு கூடியிருந்து வந்து பின்னாடி கூடி ஹீரோயினை அடிச்சிடுறான். வேகமாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்க கடைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க அப்பாக்காரரும் ரொம்ப வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போதே சிக்னலில் அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க உடம்புல இருக்காங்க. 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த மியூசிக் பேண்டில் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டா. நிறைய காம்படிஷன்லாம் போய் கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு காம்படிஷனை காட்டுறாங்க. அவள் ரொம்ப சந்தோஷமாக பாடிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் என்ஜாய் பண்ணுறாரு. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அமெரிக்காவுக்கு கிளம்புற நாளும் வருது. இவனும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அம்மா என்னை ஒரு நாள் அப்பா நல்லா தான் வளர்த்தாரு, இனிமேல் நல்லா தான் வளர்ப்பாரு, அவர் எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை, நான் படிப்புக்காக தான் வரலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது என்னால் இந்த மண்ணை விட்டுட்டு வர முடியாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வர முடியாது, எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம், நான் நல்லா தான்மா இருக்கேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறா. அப்புறம் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது.